இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், செகண்ட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் டிஸ்கஷன் இருக்கும், தேர்ட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து ஹைரிங் மேனேஜர் அப்புறம் அந்த கன்வர்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் ரவுண்ட்ஸ்னா என்ன இருக்கும்? இப்போ கம்பெனியை பேஸ் பண்ணி டேட்டா செக்ஷன் அல்காரிதம்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, ஸோ டிஎஸ்ஏ கேட்பாங்க ப்ராப்ளம்ஸ். இப்போ அமேசான் மாதிரி கம்பெனினா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் லிங்க் அனுப்புவாங்க, நீங்கள் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவர் வந்து அவர் செட் ஆஃப் சில கொஸ்டின்ஸ் கேட்பாரு, அதுவுமே டிஎஸ்ஏ பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். இன்னும் சில கம்பெனிஸ்ல 1 ரவுண்ட் மட்டும் டிஎஸ்ஏ இருக்கும். இப்போ இந்த சர்வீஸ் நோ இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 3-4 ரவுண்டு டிஎஸ்ஏ இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து செகண்ட் என்ன சொன்னேன், டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் சொன்னேன். ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் டிஸ்கஷன் ஒன்று இருக்கும், அந்த ஒரே ரவுண்ட்ல எல்லாமே இருக்கும். அப்படி இல்லாட்டி மல்டிபிள் ரவுண்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி வைப்பாங்க. லோ லெவல் டிசைன், ஹை லெவல் டிசைன் இருக்கும். ஸோ லோ லெவல் டிசைன்னா இப்போ நான் வந்து ஒரு புக் மை ஷோ இல்லை ரெட் பஸ்க்கு வந்துட்டு நீ டேட்டா பேஸ் ஸ்கீமா டிசைன் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க உடனே வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் போடணும். ஸோ புக்கிங்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, ஷோஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, நான் இதுக்கும் பிரைமரி கீ ஃபாரின் கீ இதை வச்சிருக்கேன், இதை வச்சு ஜாயின் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லி லோ லெவல்லாம். ஸோ டேட்டா பேஸ் ஸ்கீமா வந்து நீங்க பில்ட் பண்ணுவீங்க, இந்த நார்மலைசேஷன்லாம் அப்ளை பண்ணி. அது இல்லாமல் சில பேர் லோ லெவல் டிசைன்னா கிளாஸ்ல இதே கான்செப்ட், பட் ஆனால் நீங்கள் கிளாஸ்ல இன்ஹெரிட்டன்ஸ் அதை வச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஹை லெவல் டிசைன்னா வந்துட்டு நான் ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர் சர்வீஸ் கிரியேட் பண்ண போறேன், இதுக்கு ஆர்கிடெக்சர் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, உள்ள ரிக்வஸ்ட் வரும், நான் ஒரு லோட் பேலன்சர் வச்சிருப்பேன், லோட் பேலன்சர்ல இருந்து கேஷிங் லேயர் வச்சிருப்பேன் அந்த சொல்லி ஓவரால் ஆர்க் லெவல் அந்த ஆர்கிடெக்சர் சொல்றீங்களா, இது வந்து ஹை லெவல் டிசைன். இது இல்லாம டெக்னிக்கல் ரவுண்ட் சொன்னால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ரவுண்ட்ல ஹை லெவல் டிசைனும் கேட்பாங்க, லோ லெவல் டிசைனும் கேட்பாங்க, டிஎஸ்ஏவும் கேட்பாங்க, எல்லாம் கலந்து அதிலே இருக்கும். ஜென்ரலா ஒரு ஆள் வந்து உங்களை எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அசஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதே இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்டர்வியூஸ்லாம் இதே பேட்டர்ன் தான், பட் வந்து ரியாக்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ்லாம். இதுக்கப்புறம் கடைசியாக ஹைரிங் மேனேஜர் ரவுண்டுன்றது அது மோஸ்ட்லி 90% கிளியர் ஆயிரும். உங்களோட கல்ச்சர் ஃபிட் பார்ப்பாங்க. ஸோ இவன் வந்தால் நம்ம டீமுக்கு ஒத்து வருவானா, நம்ம டீமில் எப்படி வாழ்க்கை அவனுக்கு இருக்கும் அந்த மாதிரி சொல்லி ஒரு கல்ச்சர் ஃபிட் ரவுண்டுன்னு இருக்கும். ஸோ நான் ஃப்ரெஷராக இருக்கப்போ என்ன இருந்துச்சுன்னா, ஃப்ரெஷருக்கு வந்து இந்த டிசைன் ரவுண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி இருக்காது, டிஎஸ்ஏ மேனேஜர் ஹைரிங் மேனேஜர் ரவுண்டு அப்படி இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில கம்பெனியில் ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்ரோச் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவான், நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை ஃபுல்லாக பில்ட் பண்ணி அவனுக்கு மெயில் அனுப்பிடுவீங்க GitHub லிங்க். ஸோ அவன் அந்த மெயிலை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஸ்கெடியூல் பண்ணுவான். அந்த ப்ராஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவான். அதில் வந்து இப்போ XML பார்ஸ் பண்ணி இன்புட் எழுதுற மாதிரி கோட் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அதை ஜேசானா மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் கோடே மாற்றுற மாதிரி எழுதியிருந்தா உங்கள் அசைன்மெண்ட் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ராங்ல, நீங்கள் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் மாற்றினா அது ஃபுல்லாகவே ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். ஸோ இதை வச்சு உங்களோட மாடுலாரிட்டி, கோட் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிடுவாங்க. இப்போ ஏஐ காலத்தில் இது எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ், ஹைரிங் மேனேஜர் அதே பேட்டர்ன் தான். இது வரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ரேட் லிமிட்டர்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு ரேஸ் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கேசஸ் வந்து அதில் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்துட்டு எனக்கு இந்த கிராஃப் பேஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் கனெக்ஷன்ஸ், நோட்ஸ், டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு அசைன்மெண்ட். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த காலத்தில் ஏஐ வேற வந்ததுனால ஏஐ ரிலேட்டடாக சில விஷயங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி ஏஐக்கு பதிலாக அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் கேட்பாங்க. நான் சொல்கிறது எல்லாமே 2 வருஷம் முன்னாடி. கரண்ட்டாக நான் எதுவும் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணல. ஸோ இதுக்கு இப்போ என்ன நிலவரம்னு தெரியல, பட் 90% சிமிலராக தான் இருக்கும்.